இன்றைக்கி நம்ம இது போல் பியூட்டிஃபுல்லான இயரிங் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நான் கேஜ் ஒயர் 20 சைஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த 3 டூல்ஸ் தாங்க தேவைப்படும், எடுத்துக்கலாம். வயர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோவில் நான் எப்படி செய்கிறேனோ அதே போலவே இது போல் கொஞ்சமாக வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கேப் விட்டு இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை மேல் பக்கமாக பார்த்து எடுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஆஃப் ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேலேயும் அந்த வளைவு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் ஷேப் கிடச்சிடும். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை பின்பக்கமாக திருப்பிட்டு இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஹார்ட்டின் ஷேப் இருக்கக்கூடிய இயரிங் கிடச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம பின்பக்கமாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. திரும்பவும் நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஷேப்பாக எடுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹார்ட்டின் ஷேப் இருக்கக்கூடிய இயரிங் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போலவே இன்னொரு பீஸும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பின்பக்கமாக பட்டன் போட்டு இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. ஹார்ட்டின் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.